வணக்கம். விருச்சிக ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பல ஆண்டுகளுக்கு பிறகு முக்கூட்டு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சஞ்சரிக்கக்கூடிய அடுத்த 7 நாட்கள் விருச்சிக ராசினியர்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, குறிப்பாக விருச்சிக ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் சுக்கிரனும், மகரத்தில் சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான செவ்வாய் 2ஆம் இடத்தில் சப்தமாதிபதி சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார். அங்கிருந்து புதன் விரைவில் தைரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. சூரியன், சுக்கிரன், புதன் அனுகூலமான நிலையில இருக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வருமானத்தில் பெரிய மாற்றங்கள் இருக்காதுங்க. வரவுக்கேற்ற செலவு சமமாக இருக்குங்க. குறிப்பாக விருச்சிக ராசினியர்கள் வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு யோகம் நிறைந்த ஒரு வாரம் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக அமையிருக்கிறாருங்க. 3இல் உள்ள சூரியன் உங்களுடைய செயல்களை நன்கு திட்டமிட செய்து வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அரசாங்க காரியங்கள் அனைத்துமே பலிதமாக இருக்குதுங்க. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் 11இல் உள்ள கேது இதற்கு பக்கத்துணையாக விளங்குறாங்க. இதனால் எண்ணற்ற நன்மைகள் நிறைந்த ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 அனுகூலமாக அமர்ந்திருக்கும் நிலையில இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. குரு, ராகு ஆகியோர் சாதகமாக இல்லை என்றாலும் கூட அவர்களால் பிரச்சனையும் இல்லை என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. ராசிநாதனான செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாரு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரவும் செலவும் சமமாகவே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டுள்ளதால குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டுங்க. நெருங்கிய உறவினர்களுடன் பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரனா அமையிருக்குதுங்க. உங்களுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது அவசியங்க. ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியமானதா அமைஞ்சிருக்குது. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அதிக அலைச்சலும் உடல் உழைப்பும் சோர்வை ஏற்படுத்துங்க. 6இல் குரு ஜீவநதியை வற்றும் என்பது மூதுரைங்க. அதாவது ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு வரும்போது எத்தனை வருமானம் வந்தாலும் அவை அனைத்தும் எதிர்பாராத செலவினங்களால் விரவிகமாகிவிடும் என்பதே இதனுடைய பொருளா அமைஞ்சிருக்குது. இந்த வகையில இப்போது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு இருப்பதால் என்னதான் வருமானம் வந்தாலும் ஏதாவது ஒரு வகையில விரய செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. இந்த விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே பரஸ்பர அந்யோன்யம் அதிகரிக்க இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுங்க. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துகள் அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாங்கு விஷயங்கள் இதில் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பது அர்த்தாஷ்டக தோஷத்தை விளைவிக்கும் என விவரித்திருக்குதுங்க கிரக நிலைகள். உத்தியோகக்காரகர் அதனால் வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாருங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது என்பது சற்று கடினம்
தாங்க. அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. உங்களுடைய பணிகள்ல நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கும் பட்சத்துல கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது நல்லது. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் நிர்வாகத்தினரால் பெரிதாக கருதப்படுங்க. மேலதிகாரிகளுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது அவசியங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் பாஸ் இஸ் த ரைட் என்ற கொள்கையை பின்பற்றுவது உங்களுடைய எதிர்கால உத்தியோக வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் விருச்சிக ராசியினருக்கும் கூட தாய்நாடு திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கும்பராசியில் சனி பகவான் பலத்துடன் சஞ்சரிப்பதால் செய்யும் தொழிலில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலையை அளிக்குங்க. சந்தை நிலவரம் மாறி மாறி வேறுபடுவதால லாபம் பாதிக்கப்படுங்க. சக கூட்டாளிகளுடன் அபிப்பிராய பேதம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது சற்று கடினம் தாங்க. திருமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் இருந்து வரவேண்டிய பாக்கிகள் காரணமின்றி நின்று போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல முன்ஜாக்கிரதையாக மாற்று சிந்தனைகளை மேற்கொள்வது அவசியமானதா அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி முன்பணம் வாங்கி கொண்டு சரக்குகளை அனுப்புங்க. ஏன்னா நீங்கள் அனுப்பும் பொருட்களுக்கு பணம் கிடைப்பது சற்று தாமதப்படும் என்பதால் கையில் பணத்தை வாங்கி கொண்டு அதற்கு பிறகு சரக்குகளை அனுப்புவது சால சிறந்ததாக அமைது. விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் அனுகூலமாக இருக்காங்க. இந்த அனுகூல நிலை மாறுதுங்க. முதல் 2 வாரத்தில் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதன் பிறகு சிறிது பின்னடைவு ஏற்பட கூறுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல நான் இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் இந்த காலகட்டங்கள்ல அனுகூலமாக இல்லைங்க. அது மட்டும் இல்லாம மற்ற கிரகங்களும் சாதகமாக சஞ்சரிக்கவில்லைங்க. அதனால் முதல் 2 வாரங்களுக்கு சற்று சிரமமான ஒரு காலகட்டம் தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்பட்டு வந்த இன்னல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. பாடுபடும் அளவிற்கு விளைச்சல் இருக்குங்க. அதனால் வருமானமும் அதிகரிக்க இருக்கு. வருமானம் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிர்வாக பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகள் வருமானத்திற்குள் செலவுகளை சமாளிக்க வேண்டி இருக்குங்க. வேலை பார்க்கும் மனிதர்கள் அலுவலகத்தில் தாங்களுண்டு தங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது அவசியமானதா அமைஞ்சிருக்குது. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. கணவன் மனைவி இடையே பரஸ்பர ஒற்றுமை அவ்வப்பொழுது பாதிக்குங்க. சிலர் எதிர்பாராத வழக்குகளை சந்திக்க நேரிடும். பெண் அல்லது பிள்ளைகளுக்கு வரன் தேடுவதில் தடங்கல்கள் ஏற்படலாங்க. அதிக அலைச்சல் உழைப்பும் தரும் வாரமாக தான் சில நேரங்கள்ல அமையிருக்குது. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள், கண் எரிச்சல், தோல் நோய்கள் ஏற்படலாங்க. இவற்றில் கவனமாக இருப்பது அவசியமானதா அமைஞ்சிருக்குது. விருச்சிக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது சனிக்கிழமை பைரவர் வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமைகள் முருகனை சிவப்பு மலர் கொண்டு வழிபடுங்க. சங்கடங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்.